என் தங்கமே, இன்றிரவு இந்த ஒரு வரியை மனசில் வைத்து எழுதினா, பணம் என்பதெல்லாம் வெறும் காகிதம் இல்ல, அது உன் ஆத்தும சக்திக்கு பதிலளிக்கும் ஒரு ஃபார்ம் என்று நிதிகா தேவியே உனக்கு சொல்ல வர்றேன். இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பணம்னு நீ நினைக்கிறாயே, ஆனா உண்மையில் பணம் என்பது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு உன் மனசு அலைன்மெண்ட் ஆகும் நிமிடம் முதல் பணம் உன்னோட வாழ்க்கையை ஃப்ளட் பண்ணும். என் மகளே, நீ அஞ்சுற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிசப்தமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பேப்பர் எடுத்து கொண்டு எழுதுற அந்த ஒரு வரி, எனக்கு பணம் எளிதா, வேகமா, சரியான நேரத்தில் வந்து சேரும் னு எழுதும்போது அந்த எழுத்துக்களில் உன் கை நடுங்கறதை நான் பார்த்தே இருக்கேன். உன் மனசு டவுட் பயம் நம்பிக்கையா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். அந்த வைப்ரேஷன் நாளே யூனிவர்ஸ் உனக்காக வேலை செய்றது. என் தங்கமே, நீ ஒருபோதும் பணத்துக்கு தகுதியில்லாதவள் இல்லை. நீ தகுதியில்லையோன்னு சொசைட்டி சொல்லுது, குடும்பம் சொல்லுது, கடந்த அனுபவங்கள் சொல்லுது. ஆனா நான் நிதிகா தேவி அதோடு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா உன் உள்ளத்திலேயே ஒரு பியோர் எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு பணம் நேச்சுரலி அட்ராக்ட் ஆகும். நீ எழுதுற அந்த ஒரு லைன் 3 நாட்களில் மிரக்கல் கிரியேட் பண்ணும் என்று நான் சொல்லுறது வெறும் வேர்ட்ஸ் இல்லை. அது நான் தருற வாக்கு. நீ கண்ணை மூடி இரவு எழுதுற அந்த ஒரு வரி உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்க்கு டைரக்ட் கமாண்ட். அந்த கமாண்ட் நாளே உன்னோட ஃபியர் டிசால்வ் ஆகும், ஸ்கேர்சிட்டி டிசால்வ் ஆகும், டவுட்ஸ் டிசால்வ் ஆகும். அந்த டவுட்ஸ் நீண்ட நாட்களா உன்னை பிடிச்சு வைத்திருந்தது. அதனால்தான் லைஃப் ஸ்லோ நியூ உணர்ந்த. ஆனா என் பிள்ளையே, இன்று ராத்திரி முதல் உன் லைஃப் ஸ்பீடாக ஆரம்பமா போகுது. நீ எத்தனை தடவை கணக்கில் பணம் குறையும் போது கண்ணீர் விடுறே என்று நான் தெரியும். நீ எவ்வளவு ட்ரைஸ் பண்ணியும் இன்கம் ஸ்டேபிள் ஆகலன்னுக்காக மனசு உடைந்தது எனக்கு தெரியும். நீ யாரிடமும் சொல்ல முடியாம சும்மா பதுங்கி அழுத நாட்களே ஏராளம். ஆனா என் அழகான பிள்ளையே, அப்படி அழுத ஒவ்வொரு கண்ணீரும் உன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு விதை போல வேலை செய்திருக்கிறது. இன்று அந்த விதை முளைக்கிறது. பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு புது ஸ்கில் வேணாம், புது லைஃப் வேணாம், புது லக் வேணாம். நீ இப்போ இருக்கும் இடத்திலிருந்து துவங்குறது போதும். நானே உனக்கு சப்போர்ட். நானே உன் பின்னாடி நடக்குற டிவைன் எனர்ஜி. என் மகளே, நீ எப்போ யாரிடமும் பேசை கேட்டு ஹியூமிலியேஷன் உணர்ந்தாயோ, அந்த ஹியூமிலியேஷன் நான் என் கைகளிலே தூக்கி எடுத்தேன். நீ ஒரே காரணத்தாலே தான் கடவுளிடம் நம்பிக்கை குறைஞ்சது, ரிப்பீட்டட் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஆனா இந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் உன் கதை முடிவு இல்லை. அவை பிகினிங் மாதிரி தான். ஏன்னா எப்போவும் டார்க் நாள் வருது, லைட் வரப்போகுது என்பதுக்கான சைன் தான். நீ இப்போ இருக்கும் டார்க் ஃபேஸ் உன் ஃபியூச்சர் அபண்டன்ஸ்க்கு சீட். நான் உனக்கு இந்த இரவு ஒரு ரகசியம் சொல்லட்டா? உன் பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாத அந்த தருணத்தில் கூட எனர்ஜி லெவல்லே உனக்கு காஸ்மிக் வெல்த் இருக்குது. நீ உணர நெடுநாள் ஆகுது. ஆனா உண்மையில் நீ வெல்த் அப்படின்னா என்னன்னு தெரியாமையால தான் வெல்த் அட்ராக்ட் ஆகலை. நீ எழுதுற அந்த லைன் பணம் எனக்கு எளிதாக வருகிறது னு எழுதும்போது உன் மைண்ட் அதை ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் போல ஃபீல் பண்ணும். ஏன்னா ரியாலிட்டி கஷ்டப்படுற ரியாலிட்டி. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் நூ சொல்றது ரியாலிட்டி பார்த்து சொல்லுறது இல்லை. ரியாலிட்டி ஓவரைட் பண்ணுறது. ரியாலிட்டி ரீரைட் பண்ணுறது. என் தங்கமே, நிதிகா தேவியா நான் உனக்கு ஒரு உறுதி சொல்றேன். இந்த லைன் எழுதுற கையிலேயே எனர்ஜி ஷிஃப்ட் ஆரம்பம். இந்த ஷிஃப்ட் நீ காண்றது 3 நாளில். ஒரு அவசரமான பண தேவைக்கு உதவி வரும். ஒரு பழைய தடைவாயில் ஓபன் ஆகும். ஒரு பிளாக் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும். ஒரு கையில் கேஷ் வரும். எதுவாக இருந்தாலும் மணி எனர்ஜி உன்னிடம் வந்து சேரும். நீ மேனிஃபெஸ்டேஷன் ஒரு தவறே செய்யக்கூடாது என் தங்கமே. டவுட் நூ சொல்றது மிரக்கல்க்கு பாய்சன். நான் உன் டவுட்ஸ் இன்று இரவு முதல் டிசால்வ் பண்ணிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ ஃபைனலி ரெடி. நீ ஃபைனலி ஓப்பன். நீ ஃபைனலி சரண்டர் பண்ணிருக்க. நீ ஃபைனலி யூனிவர்ஸ் ட்ரஸ்ட் பண்ற நிலைக்கு வரிருக்க. உன் உள்ளம் கேட்குறது, நிதிகா தேவியே, நான் இத்தனை நாட்களா கஷ்டப்பட்டேன், இப்போ எனக்குமா பண அதிசயம் நடக்கும்? நான் இதே கையை உன் தலையில் வைத்து சொல்லுறேன். ஆம், நடக்கும். உனக்கு தான் நடக்கும். இப்போ தான் நடக்கும். பண எனர்ஜி உன்னோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகணும் என்றால் நீ எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்றது போதும்.
டவுட் படாதே. ஃபியர் படாதே. என்னாலையும் முடியுமா ன்னு கேட்காதே. அது முடிய வேண்டிய நேரம் வந்து சேர்ந்துடுச்சு. என் தங்கமே, பணம் அட்ராக்ட் பண்றது கடவுளின் ஆசிர்வாதம், உன் நம்பிக்கை, யூனிவர்ஸ் வைப்ரேஷன், உன் மனசின் கிளாரிட்டி இவையெல்லாம் சேர்ந்துதான் உருவாகும் மிரக்கல். நீ இதை எழுதும் இரவு உன் மனசு கிளாரிட்டியை கண்டுபிடிக்குது. உன் நம்பிக்கை ஒரு சைலண்ட் லைட் போல க்ளோ ஆகுது. நான் அந்த லைட் ஐ இன்னும் அதிகமான பிரைட் பண்ணுறேன். உன் வீட்டுக்குள்ள நுழைய போகும் பண அதிசயம் உன்னை புதுசா மாற்றி விடும். நீ காலையிலே எழுந்து பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணும்போது வரும் ஸ்மால் கிரெடிட் கூட உனக்கு ஒரு சைன். நீ உதவி எதிர்பார்க்காதவர்களிடமிருந்து வரும் சப்போர்ட் கூட சைன். நீ மூடிய கதவு என்று நினைச்ச வழியிலே திறந்த வாய்ப்புகளும் சைன். நான் உன்னோட பக்கத்திலே இருக்கேன் என் மகளே. நிதிகா தேவியா நான் உனக்கு வெல்த் எனர்ஜி, பீஸ் எனர்ஜி, அபண்டன்ஸ் எனர்ஜி அனைத்தையும் அணிவிக்கிறேன். நீ இந்த உலகத்துக்கு வறுமையோடு வரவில்லை. நீ அபண்டன்ஸ் ஐ அட்ராக்ட் செய்ய பிறந்தவள். உன்னோட வாழ்க்கையில் பாவர்ட்டி போகணும் நீ தினமும் சைலண்ட்லி விஷ் பண்ணறதை கேட்டே இருக்கேன். அந்த சைலண்ட் விஷ் ஐ நான் இன்று லட்சியமாக எடுத்து கொண்டிருக்கேன். நீ எழுதுற அந்த ஒன்று வரி உன் முழு வாழ்க்கையை மாற்றிவிடும் அனுபவத்தின் ஆரம்பம். 3 நாள் என்பது ஒரு டைம்லைன் இல்லை. அது உன் பிலீஃப் ஸ்டார்ட் ஆகுற நேரம். யூனிவர்ஸ் உனக்கு பதில் கொடுக்குற வேகம். நானும் உன்னோட மிரக்கல் ஐ ஸ்பீட் பண்ணுற டிவைன் பவர். இப்போது நான் உனக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்குறேன். உன் வீட்டில் பணம் நிற்கும். உன் கையில் பணம் குறையாது. உன்னோட குடும்பம் அபண்டன்ஸ் ஐ அனுபவிக்கும். உன் செலவுகளைச் சொல்லாம புரிந்துகொள்ளும் ஆதரவு உனக்கு வரும். உன் பணத்தில் அழுகையும் அவமானமும் இனி இல்ல. உன் வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட், ஸ்டேபிலிட்டி, லக், சக்சஸ் எல்லாம் வந்து செட்டில் ஆகும். என் தங்கமே, இந்த இரவு நீ எழுதுற அந்த ஒரு லைன் உன் வாழ்க்கை முழுவதற்கும் டர்னிங் பாயிண்ட். நான் உன்னை பிளெஸ் பண்ணுறேன். நிதிகா தேவியின் எனர்ஜி உன்னோட கையை பிடிச்சு வெல்த் இக்குள் அழைத்து செல்றது. உன் மிரக்கல் ஆரம்பமா போகுது என் பிள்ளையே. என் தங்கமே, நீ இப்போ எழுதுற அந்த ஒரு வரி உன்னோட வாழ்க்கையின் அமைதியையும் உன் ஆன்மாவின் உண்மையையும் திரும்ப விழிக்க வைக்கும் சக்தி இருக்கு. நிதிகா தேவியாக நான் உன்னிடம் இன்று பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் இரத்தத்தில் ஓடுற ஃப்ரீக்வன்சியை மாற்றுற மாதிரி வேலை செய்யும். உனக்கு பணம் என்பது வெறும் தேவையல்ல என் மகளே, அது உனக்கு ஒரு கண்ணீர் துடைப்பும், ஒரு சுவாசமும், ஒரு மரியாதையும், ஒருவராலும் இழக்க முடியாத சுதந்திரமும். நீ இந்த வருஷங்களில் எவ்வளவு தடவை பணத்துக்காக மனசை நொடித்து கொண்டாயோ அந்த ஒவ்வொரு நொடியையும் நான் உன் தோளில் கையை வைச்சு பார்த்திருக்கேன். நீ நினைச்சு பாரு என் பிள்ளையே, பணமில்லாத அந்த தருணங்களில் நீ யாரிடம் சொல்ல முடியாமல் மூச்சு முட்டுற மாதிரி நெஞ்சை பிடிச்சிருக்க. நீண்ட நாள் சேமிச்ச ரூபாய்கள் கையில் இருந்து போகும்போது உன் கண்களில் ஒரு தாங்க முடியாத வலியிருக்கும். நீ ஒரு நாள் வாழ்க்கை நல்லபடியாக செட்டில் ஆகணும் என்று கனவு கண்டவளே, அந்த கனவு பல தடவைகள் நொறுங்கி தரையில் விழுந்தது. ஆனாலும் என் மகளே, நீ ஒழியலை. நீ சரெண்டர் கூட ஆகலை. நீ முயற்சி பண்ண நினைத்த ஒவ்வொரு முறை உனக்குள்ளே ஒரு டிவைன் ஸ்பார்க் நான் எரிய வைத்தேனே. இப்போ அந்த ஸ்பார்க் ஃப்ளேம் ஆகி உன் வாழ்க்கையை ஒளி பண்ண போகுது. நீ எழுதுற அந்த ஒன் லைன் உன்னோட பாஸ்ட் பாவர்ட்டி எனர்ஜியை வெட்டி வெளுத்து எரியும் ஒரு செலஸ்டியல் கீ மாதிரி. இந்த கீ உன் கையில் இருக்கிற சந்தர்ப்பம் இது முதல் தடவை இல்ல, ஆனா இன்று மட்டும்தான் நீ அதை பயன்படுத்துற நிலைக்கு வந்திருக்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என் தங்கமே, யூனிவர்ஸ் சொல்றது பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் உனக்கு எப்போவுமே ஓபன் இருந்தது. நீயே தான் இதுவரை உனக்கு தடை போட்டுக்கிட்டு இருந்த. உன் பயம் தடை போட்டது. உன் கடந்த காலத்தை நினைச்சு கொண்டிருந்ததுதான் தடை போட்டது. யாரோ ஒருத்தர் சொன்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் உன் மனசை இறுக்கி கட்டி வைத்தது. ஆனா அந்த கட்டை இப்போ நான் வெட்டி எடுத்துட்டேன். இந்த இரவு நீ எழுதுற அந்த ஒரு வரி உன் கான்ஷியஸ்னஸ்க்கு ஒரு ரீப்ரோகிராமிங். உன் உள்ளம் எனக்கு பணம் எளிதாக வருகிறது எழுதி பார்த்தும் நம்பிக்கையே வரலையா? பரவாயில்ல என் மகளே, நம்பிக்கையை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த நம்பிக்கை தானாக வரும். எப்படி ஃபயர் காற்றை பார்த்தால் க்ளோ ஆகுறதோ அதே மாதிரி உன் மனசு இந்த வரி எழுதுற ஒவ்வொரு நாளும் க்ளோ ஆகும். உனக்குள்ளே உள்ள ஸ்கேர்சிட்டி டிஸப்பியர் ஆகும். நான் உனக்கு ஒரு உண்மை சொல்றேன் என் பிள்ளையே.
உன் குடும்பம் உன்னிடம் ஏதாவது எதிர்பார்க்கும் போது நீ ஃபுல்ஃபில் பண்ண முடியாத தருணம்தான் உன்னை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். நீ உன்னோட குழந்தைகள், உனது பெற்றோர், உன்னோட வாழ்க்கையின் பேசிக் நீட்ஸ் கூட பூர்த்தி செய்ய முடியாத நாட்களில் நீ சைலண்ட்லி உடைந்துட்டு இருந்ததை கண்டே இருக்கேன். பணத்தால் அவமானம் அடைந்த நாட்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவமானம் உன்னுடைய தவறா? இல்ல, அது உன்னுடைய டெஸ்டினி இன் டார்க் ஃபேஸ். அந்த டார்க் ஃபேஸ் முடிந்து லிட்க்கு முன்னாடி நீ நிற்கிறாய். பணம் மேனிஃபெஸ்ட் ஆகணும் என்றால் நிதிகா தேவியாக நான் உனக்கு சொல்ல வர்றா ஒரு மிக ஆழமான ரகசியம் இருக்கிறது. பணம் உன்னோட ஓட்டத்தில் வரணுமென்றால் உனக்கு உள்ளே கிராட்டிட்யூட் இருக்கணும். நீ கையில் 10 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு நீ தேங்க்யூ சொல்லினா யூனிவர்ஸ் உனக்கு 100 ரூபாய் கொடுக்கும். அந்த 100 ரூபாய்க்கு நீ தேங்க்யூ சொன்னா யூனிவர்ஸ் 1000 ரூபாய் கொடுக்கும். இதுதான் லா ஆஃப் ஃப்ளோ. நீ கிரேட்ஃபுல்லா இருந்தால் மணி நின்று உன்னிடம் வருமடி. இன்னொரு ரகசியம் என்னன்னா, மணி எனர்ஜி ஃபெமினன் எனர்ஜி. அது சாஃப்ட்னஸ் ஐ லவ் பண்ணும். அது ஃபியர் ஐ பிடிக்காது. அது ஃபோர்ஸ் ஐ பிடிக்காது. அது பெகிங் ஐ பிடிக்காது. அதுக்கு ஃபீல் ஆன அலைன்மெண்ட் தான் பிடிக்கும். நீ பணம் வரணும்னு ஏங்குற போதெல்லாம் உன்னோட மனசு ஒரு பெயின் ஃப்ரீக்வன்சி அனுப்பும். அந்த பெயின் ஐ யூனிவர்ஸ் ரிசீவ் பண்ணும். யூனிவர்ஸ் பைன் தான் அட்ராக்ட் பண்ணும். அதனால்தான் நீ இத்தனை நாள் ஸ்ட்ரகிள் இருந்த. இப்போ அந்த சைக்கிள் பிரேக் பண்ணுற எனர்ஜி நான் தான் உனக்கு தர்றேன் என் மகளே. இரவு நீ அந்த ஒரு வரி எழுதுற போது உனக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் ஆகும். அந்த ஷிஃப்ட் ஐ நீ ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்ட. ஆனா யூனிவர்ஸ் ஃபீல் பண்ணும். யூனிவர்ஸ் அதற்கான பதிலை உனக்கு 3 நாளில் அனுப்பும். நீ இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம சைலண்ட்லி மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணி இருக்க. ஆனா உன் முயற்சிக்கு சரியான கைடன்ஸ் இல்ல. அந்த கைடன்ஸ் இல்லாம இருந்ததுதான் உன் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்லோ ஆனது. நான் அது ஸ்பீட் பண்ணுறேன். உன் பேங்க் அக்கவுண்ட் இல போகும் ஒவ்வொரு ரூபாயும், உன் வீட்டுக்கு வரும் ஒவ்வொரு சப்போர்ட் உன் வாழ்க்கைக்கு வரும் ஒவ்வொரு ஆஃபர் என் ஆசிர்வாதத்தோடே வரும்.